பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து வந்த அவர் 3 ஆண்டுகளுக்கு முன் மண்ணுக்கடியில் நுண்ணோக்கி வாயிலாக மட்டுமே காணக்கூடிய அரிய வகை மண்பூச்சி ஒன்றை கண்டுபிடித்தார். பயோனிபாரஸ் வகையைச் சேர்ந்த அந்த பூச்சி இந்தியாவில் முதன்முறையாக கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து கொல்கத்தாவில் உள்ள இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சி புதிய வகை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. புது வகையான பூச்சி எனக்கு கிடைச்சது சார். இது வந்து எந்த ஒரு இதோட ஒத்து போகிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அதை பற்றி தொடர் ஆய்வு செய்யும் பொழுது இந்த இந்தியாவில் உள்ள எந்த பூச்சியும் இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒத்து போகிறது இல்லை. ஸோ நாங்கள் மீண்டும் அதை பற்றி படிக்கும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா இந்தியாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கரும்பை விற்பனை செய்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பணம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்ட கரும்பு விவசாயிகள் தனியார் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டிய 70 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுகுறித்து கடந்த அதிமுக அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 242 விவசாயிகளின் நிலப்பத்திரங்களை அடகு வைத்து மோசடியாக 48 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 80 கோடி ரூபாய் அளவுக்கு வெட்டிய கரும்பிற்கு 3 வருட காலமாக பணம் கொடுக்காததால் விவசாயிகள் மிகப்பெரிய அவதியில் உள்ளனர். அது மட்டுமல்லாது விவசாயிகளின் பெயரில் கும்பகோணம் கார்ப்பரேஷன் வங்கியில் 48 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கடனாக வாங்கி நிர்வாகம் எடுத்துக்கொண்டது. அந்த கடனையும் இந்த தேதி வரை அடைக்காததால் விவசாயிகளின் பெயரில்